இந்த ஃபேனை பற்றி இப்போ நம்ம ஒரு ரிவ்யூ பார்க்கலாம். ஸோ இந்த ஃபேனு நாங்கள் கொடுத்துருக்கிற பட்ஜெட்டுக்கு இது ஒர்த்தா இல்லையா, ஏன்னா ஒரு 250 ரூபா பட்ஜெட் இது. அந்த பட்ஜெட்டுக்கு இது ஒர்த்தா இல்லையான்ட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதை பிரிப்போம். பபிள்ஸ் நல்லா இருக்கு. சரி, அதுக்கான ஃபேனை பார்த்தீங்கன்னா அழகாக இருக்குது. ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா மினி ஃபேன் கொடுத்துருக்குறான். இதில் என்னென்ன இருக்குது, யூஎஸ்பி சார்ஜர், பேட்ரி, மினி ஃபேன், கூலிங்காக வருமா, காம்பேக்டாக இருக்குமா, அதாவது சின்னதாக இருக்குமா, இது சில டீட்டெயில் எல்லாம் இருக்குது. இது நம்மளுக்கு தேவையில்லை. நாம் இதை பிரிப்போம். ஓப்பன் பண்ணி பார்த்தா இது படுக்குது. சரி, ஏதோ ஒரு மூடி மாதிரி தெரியுது. யாருக்கு தெரியும் என்னென்னவோ ஃபேனு. என்ன அது எல்லாமே உடஞ்சிட்டு இருக்கு மாதிரி தெரியுது. இதை பாருங்க. சரி, எப்படி ஃபிட் பண்ணுறது? ஓகே, இது செட் ஆகி போச்சு. அப்படின்னா இது ஸ்டாண்டு, இது இப்படி வைக்கிறதுன்னு நினைக்கிறேன். தெரியுதுங்களா? இதுதான். சரி, ஃபேன் ஓடுதா இல்லையா செக் பண்ணி பார்ப்போம். இந்த இடத்துல ஒரு பட்டன் இருக்குது, இதை ப்ரெஸ் பண்ணி பார்ப்போம். ஓடுது ஓடுது ஓடுது. இதில் 3 மோடு இருக்குது. ஒவ்வொரு மோடும் ஒரு ஸ்பீடு. 3வது மோடு தான் நல்லா ஹை ஸ்பீடாக இருக்குது. சுவிட்சு போட்டு நான் காட்டுறேன். தெரியுதுங்களா? இதோட காற்று வேகமாக இருக்குது. இப்போது நான் ஆஃப் பண்ணிட்டு மேலே மூடிவிட்டு நல்லா ஸ்பீடாக தான் இருக்குது காற்று. ஓகே, கரண்ட் இல்லாத நேரத்தில் யூஸ் பண்ணலாம். இதில் உள்ள ஸ்பெஷல் என்ன இருக்குது? இதில் ஒரு டைப் சி போர்ட் கொடுத்துருக்குறாங்க சார்ஜ் போடுறதுக்கு. அதுக்கு ஒரு கேபிள் கொடுத்துருக்குறாங்க, டைப் சி கேபிள். இதில் எத்தனை ரெக்கை? 5 ரெக்கைகள் இருக்குது. இப்போ இந்த ரெக்கையில் தெரியும், ஆன் பண்ணால் ஓடும் அப்படின்ட்டு. இது 2, இது 3 ஹை ஸ்பீடு. இப்போது ஸ்டாப்பு. சரிச்சா? இப்போது இது ஓகே. ஆனால் இது பிரித்து பார்த்தா உள்ள என்னென்ன இருக்கும் பார்த்துலாமா? இப்போதைக்கு இதெல்லாம் வேணாம் நம்மளுக்கு. இது பிரித்து பார்க்க. இப்போ இந்த ஃபேனை பிரித்து பார்க்கலாம், அதாவது உள்ளே என்னென்ன கிடக்குது அப்படின்ட்டு. ஏன்னா இவ்வளோ பெரிய ஃபேனுக்கு ஓடணும் அப்படின்னா பெரிய பேட்டரி கொடுத்துருப்பாங்க நினச்சேன். ஆனால் இது பெரிய பேட்டரியா சின்ன பேட்டரியா தெரியல. காற்று சவுண்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 10,000 mAh பேட்டரி ஒன்று கொடுத்துருக்குறாங்க. பார்த்தீங்களா? 10,000 mAh ஒரு பேட்டரி. கரெக்டாக 1 இன்ச்சு இருக்குது பேட்டரி. இது கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு சுவிட்சு. இங்கே தான் மைக் இருக்குது, இங்கே தான் அழுத்தி காட்டும். ஒரு மோட்ரு என்ன கண்டிஷன் ஓரளவு ஓகே. ஸோ இதுக்குள்ளே இருக்கிற ஸ்பெஷல் இதுதான். எதுவுமே அதிகமாக கிடையாது, அந்த எல்லாமே உடஞ்சிருக்கு லைட்டாக. 250 ரூபாய்க்கு காற்று ஓகே, ஆனால் சார்ஜ் பத்தாது. குவாலிட்டியும் பேட் குவாலிட்டி. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ஒரு ப்ராடக்டை வாங்கி காசை வீணாக்காதீங்க. நன்றி, வணக்கம்.